ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. மதியம் 3 மணிக்கு நவம்பர் மாசம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரூம் புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா திருமலையில ஆன்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்றத பத்தியும், அது கூடவே நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய செப்டம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. முதல் தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ டைம் வந்து ஈவினிங் 6:15 கிட்ட ஆக போகுதுங்க. 18,041 டிக்கெட்ஸ் இப்போவும் நாளைக்கான ஸ்லாட்டில் அவைலபிள் இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ட்ரெயினில் போறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே இந்த டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். ஃபோனில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பியோ இல்லைனா ஆதாரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். இந்த டிக்கெட்டில் நம்ம வந்து ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்தில் தர்ஷன் பார்த்துட முடியும். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்பவே அவைலபிள், அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கூட்டம் வந்து ஓரளவுக்கு நார்மலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கு 4 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20,200 டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போதே இப்போ வந்து ஒரு 2,000 டிக்கெட்ஸ் பக்கமாக தான், 2,200 டிக்கெட் பக்கமாக தான் முடிஞ்சிருக்கு. ஸ்லாட் வந்து நாளைக்கு ஏர்லி மார்னிங்க்கு ஒரு 3 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் 11 மணி, அதுக்கப்புறம் 12, நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் இருக்குது. ஸோ உங்களோட விஷயம், உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டு கூட காலையிலே போனீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து 2 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஏர்லி மார்னிங் தர்ஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி காலையில் நான் சொன்ன மாதிரி 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆச்சு. அக்கமடேஷன் மதியம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் நம்மளால் அக்கமடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் புக் பண்ண முடியும். உங்களுக்கும் வந்து 300 ரூபா டிக்கெட் ஆகட்டும், தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் ரூம் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். 300 ரூபா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே எல்லா டிக்கெட்டுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் புக்கிங்கில் நிறைய பேருக்கு எரரும் வருது. ஒரு சில பேருக்கு புக் பண்ண முடியல, ஒரு சிலருக்கு புக்கிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட எல்லா தர்ஷன் டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் டிக்கெட்ஸ் இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் இருக்கிற சான்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லா டிக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு நவம்பர் மாதத்தில் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ரீனிவாச விசேஷ ஹோமம் இருக்கு இல்லையா, திவ்யானுகிர ஹோமம், அந்த ஹோமம் டிக்கெட் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அது மட்டும்தான் ஆன்லைனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்ஸ். இதை விட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் டைரெக்டாக போயிட்டு தான் நேரடி சர்வதர்ஷனமோ எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிட்டு சாமி பார்க்குற மாதிரி தான் பண்ண முடியும். அதே மாதிரி திருச்சானூர் பத்மாதி தாயார் கோவிலுக்கான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம், நம்ம ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ அது நம்மளோட விஷயம் தான். அதுக்கு அடுத்து இன்றைக்கி ஓப்பன் ஆன டிக்கெட்டில் எங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து கிடைக்கல. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நவம்பர் மாதத்துக்கு ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ட்ரஸ்டான வெப்சைடு, ஆன்லைனில் அவங்க ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணிக்க முடியும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன். ஸோ திருமலாவை பொறுத்த வரைக்கும் ரூமோட காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் நம்ம டிடிடி தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய ரூம்ஸ் தான். ஆஃப்லைனில் டெய்லியும் 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம், 1000 ரூபா ரூம் கொடுப்பாங்க. 1000 ரூபா ரூம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். 50 ரூபா 100 ரூபா ரூம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து காலையில் 5 மணிலேருந்து சிஆர் ஆஃபீஸில் லைனில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிக்க முடியும். ஆன்லைனில் வந்து நமக்கு ஓப்பன் ஆன ரூம்ஸ் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு ப்ரைவேட் ரூம்ஸ் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இது அஃபீஷியலான கர்நாடகா கவர்மெண்ட்டோட வெப்சைடுங்க. ஸோ வேறு எந்த ஃபேக்கான வெப்சைடும் போயிடாங்க. வெப்சைட்டோட லிங்க் வேணால் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கணும். லாங்குவேஜ் வந்து கன்னடாவில் தான் இருக்கும், நம்ம இங்கிலீஷ் வந்து மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திருமலா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து
நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரூம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இவங்க திருப்பதியில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் உங்களோட அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கெல்லாம் ஏதாவது கோயில் போகிறீங்கன்னா கூட இந்த அக்கமடேஷன்ஸ் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். திருமலையில் புதுசாக கூட பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரூமோட டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் ஏசி ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம நவம்பரில் அவைலபிள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த கேலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா செப்டம்பரில் ஒரு 2 நாள் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அக்டோபரில் ரூம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நவம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா இதோட ரூமோட காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏசி ரூமை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டி கிடையாது. இதில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அடல்ட் 2 பேர், சில்ட்ரன் ஒருத்தவங்க வந்து ஸ்டே பண்ணலாம். 3 பேருக்கு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து முன்ன 900 ரூபாய் இருந்துச்சு. இப்போ ரூமோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1350 ரூபாயா வந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம 2 டேஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. இதில் ஜஸ்ட்டு வந்து நமக்கு 19ஆம் தேதி புக் பண்ணோம் அப்படின்னா 20ஆம் தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து 19ஆம் தேதி வெக்கேட் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு நாளுக்கான ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இந்த ரூமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து 1512 ரூபா. ஸோ இதிலே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். மெயினான இருக்கக்கூடிய பர்சனோட நேமு, ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே கொடுங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஏஜ், ஜெண்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல அவங்களோட நம்ம ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக தர்ஷன் டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னே வந்து தர்ஷன் டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் வந்து ஐடி ப்ரூஃப் மட்டும் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே லாஸ்ட் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ரூம் புக்கிங் டைமில் உங்களோட தர்ஷன் டிக்கெட்டை அப்லோட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே தர்ஷன் டிக்கெட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நம்ம கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் ஏசி ரூம் கூட புக் பண்ணிக்கலாம். ஏசி ரூமில் கண்டிப்பாக ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும். ஏன்னா அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நவம்பரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ரூம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பாருங்கள். நவம்பரில் ஏசி ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி டேட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஒரு சில டேட்ஸ்க்கு தான் அவைலபிள் இருக்குது. செப்டம்பர்லேயே ஒரு 2 டேட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அக்டோபர் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயும் 2 டேட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதில் புதுசாக வந்து நம்ம தர்ஷன் டிக்கெட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த வெப்சைட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நாளைக்கு காலையில் வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் அலிப்பிரியில் நடக்கக்கூடியது நாளைக்கு செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி வருது இல்லையா, சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை எனக்கு டிக்கெட் வேணும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் ஆனப்போ எனக்கு டிக்கெட் கிடைக்கலன்றவங்களாகட்டும், இல்லை எங்களால் பிளான் பண்ண முடியல இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிக்கெட் வந்து 2 பேத்துக்கு 1600 ரூபா காஸ்ட்டு. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மாதிரி தான். ஒரு தடவை தரிசனம் பார்த்துட்டோன்னா திரும்ப 30 நாள் கழித்து நம்ம வந்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். 30 டேஸ் கேப்பில் தான் வந்து இருக்கும். பிரம்மோற்சவ டைம்லேயும் இந்த டிக்கெட் ரிலீஸ் ஆகும். காரணம் வந்து 300 ரூபா தர்ஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இப்போ ஒரு 4 பேருக்கு 6 பேருக்குலாம் வேணும்னா நம்ம ஒரு மொபைல் நம்பரில் 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். 200 டிக்கெட்ஸ் தான் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபோன் வந்துச்சுன்னா கிளிப்போர்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இருந்தாலே போதும். ஹோமம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அப்போ தான் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமையோ இல்லை புரட்டாசியில் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த வாய்ப்பு கடைசியாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, 12 வயசு கீழே தேவையில்லை, 12 வயசுக்கு தேவை. மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷன் டிக்கெட் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போக முடியும். இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு புக்கிங்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியாக இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று வந்து 72,119 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வந்து 4 கம்பார்ட்மெண்ட்டை தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. க்ரௌடு அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலாகிடுச்சு. நேரடி சர்வ தரிசனம் சுமார் 8 மணி நேரம் தான் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 3 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பார்த்துடலாம். எல்லாமே கூட்டம் வந்து குறைஞ்சிடுச்சுங்க. தாராளமாக தரிசனத்துக்கு போகலாம். நாளைக்கு நாளன்னைக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா தாராளமாக போங்க. அதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட்டை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க.
இந்த நவம்பர் மாதத்தோட புக்கிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, டிக்கெட் கிடச்சிச்சா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட்லாம் ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. ஸோ நீங்களும் புக் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தர்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து வந்து தர்ஷன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோ அப்டேட்ஸ் ஆகட்டும் நிறைய வந்து ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே அடுத்து இந்த அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையில் உதவி தான், கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.